எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்க சூப்பரான ஒரு 3 படங்களை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் பிளேஸில் வாண்டட் மேன் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு செம பெரிய அசாசினாக இருப்பார். இவருக்கு ஒரு மிஷினை கொடுத்து அந்த மிஷினை முடிக்கிறதுக்காக ஒரு சிட்டிக்கு இவரை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு போவார். ஆனால் மிஷினை முடிக்க போன இடத்துல இவரை போட்டு தள்ளுறதுக்காக நிறைய பேர் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஹீரோ என்ன பண்ணார், கடைசியில் நம்ம ஹீரோ அவர் கொடுத்த அந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்ப உயிரோட வந்தாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. படத்தை பாருங்கள். படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இந்த படம் உங்களுக்கு லைன்ஸ்கேப் ப்ளே ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸில் டேஞ்சரஸ் வாட்டர்ஸ் 2023 ரிலீஸ் ஆகிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 5.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடா சைடில் பார்த்தீங்கன்னா போட்டில் போகிறாங்க. அப்படி போகும்போது வேற ஒரு குரூப்பால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரட் மாதிரியான குரூப் கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு அந்த இடத்துல நடுக்கடலில் என்னெல்லாம் நடந்தது, அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மெயினாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, மூவியை வந்து நல்லா த்ரில்லிங்காக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வேணும், அடுத்தடுத்து பரபரப்பாக என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு வேணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது. ப்ளஸ் மூவி ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணலாம். படம் டீசெண்டாக இருக்குது, பார்க்குற மாதிரி நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. லைன்ஸ்கேப் ப்ளே ஆப்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஹேண்ட்சம் காய்ஸ் 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேர் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே குழந்த மாதிரி பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து போவாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அமானுஷ்யம் மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் காமெடியாக மாற்றிட்டாங்க. இவங்க 2 பேர் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இதுக்குள்ளே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தில் வரானுங்க பார்த்தீங்களா, மெயின் கேரக்டர் 2 பேர், அவனுங்க தான் இந்த படம் ஃபுல்லாகவே பயங்கரமாக காமெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் மூவிடா அப்படின்றது இல்லாமல் ஹாரரையே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக செம்மையாக படத்தில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்து நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமான ஒரு கொரியன் ஹாரர் காமெடி மூவி. இப்போ ரீசெண்டாக தான் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 3 படங்களுமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. 3 படங்களுமே பார்க்குற அளவுக்கு டீசெண்டாக நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் டெய்லி இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸில் நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.